காரைக்கால் மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் இல்லாததால் கடந்த 3 நாட்களாக மலம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளதாகவும் இதனால் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் மலம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளில் உள்ள தொற்றுக்களை கண்டறியும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டரை மருத்துவமனை நிர்வாகம் வழங்காததால் கடந்த 3 நாட்களாக எந்தவித பரிசோதனையும் நடைபெறவில்லை என்றார். இதன் காரணமாக மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட உள் நோயாளிகள் உரிய நேரத்தில் பரிசோதனை முடிவுகளை பெற முடியாமல் சிரமம் அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எரிவாயு சிலிண்டர் இருந்தால் பரிசோதனை முடிவுகளை 2 நாட்களுக்குள் வழங்க முடியும். ஆனால் எந்த காரணத்திற்காக மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை சிலிண்டரை வழங்கவில்லை என்பது புரியவில்லை என்றும் இதனால் நோயாளிகளின் சிகிச்சை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மருத்துவமனை நிர்வாகம், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தில் ஆய்வகத்திற்கு தேவையான எரிவாயு சிலிண்டரை வழங்கி பரிசோதனைகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் காரைக்கால் மாவட்ட அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தெரிவித்திருக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 லட்சம் மக்களுக்கும் பிரதானமாக இயங்கக்கூடிய ஒரே ஒரு அரசு பொது மருத்துவமனை சுற்றி 5 கொம்யூன் பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அனைத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்ட்ரல் லேப் காரைக்காலில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் தான் இருக்குது. கடந்த 2-3 நாட்களாக நோயாளிகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் டெஸ்ட்டோ சீராலஜி டெஸ்ட்டோ எதுவுமே ரிப்போர்ட் கொடுக்கப்படலை, அதுக்கான பதில் கொடுக்கப்படலை, நடத்தப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து மக்கள்கிட்ட நாங்கள் அரசு பொது மருத்துவமனையில் காரைக்கால் போராளிகள் சார்பாக நோயாளிகள்கிட்ட பேசணும். சிலிண்டர் இல்லாத ஒரு காரணத்தால ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கிறாங்க, சிலிண்டர் பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், வல்லுநர்கள் இல்லாம இங்க பொது மருத்துவமனை ஆல்ரெடி ஒரு சவக்கடங்காக தான் செயல்பட்டு வருது. பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில என்ன நோயின்னு தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பரிசோதனை செய்யறதுக்கு கூட ஒரு வக்கற்ற மருத்துவமனையா காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை போயிட்டு இருக்கு. நாங்க கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய இஷிதா ரெட்டிட்ட போராளி குழு சார்பா மனு கொடுத்து அவங்களை ஆய்வு நடத்த சொன்னோம். மறுநாளே ஆய்வு நடத்திட்டு மிக சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஆய்வு எத்தகையத இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனை அளிக்குது. உடனடியாக மாவட்ட ஆட்சியரோ, சுகாதாரத்துறை அமைச்சரா தற்போது பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சரோ காரைக்கால் மக்கள் மீது அக்கறை கொண்டு உடனடியாக அந்த சிலிண்டருக்கு ஏற்பாடு செய்யணும். அப்படி தவறும் பட்சத்தில் நிச்சயமா காரைக்கால் போராளிகள் குழு மக்களை ஒன்று திரட்டி மருத்துவமனையை முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் விரைவில் அறிவிப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம்.